வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமனங்கள் ஆணைகள் வழங்குவது குறித்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டான செய்திகளை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடை பகுதி தகுதி பட்டியல், ரேஷன் கடைகளுக்கான முடிவு, ரேஷன் கடை முடிவு அறிவிக்கப்படும் தேதி, ஸோ வேலை, ரேஷன் கடை தேர்வு பட்டியல், ரேஷன் கடை நியமன கடிதங்கள். ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ஆட்சேர்வு முடிவு விரைவில் அறிவிக்கப்படும். ஸோ 6427 பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை டிஎன்டிஆர்பி அவர்களின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர் பதவிகளுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ டிஎன் ரேஷன் கடையின் ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணலில் கலந்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணலில் சான்றிதழ் சரிபார்ப்புகளை முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்குவதற்கான நடவடிக்கையில் தமிழக கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடை நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செயல்படும் நடைமுறையை நடத்தும் விண்ணப்பதாரர்களின் தகுதி, வயது வரம்பு, தேவைகள், தேர்வு மற்றும் சம்பள விகிதங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாமே சரிபார்த்த பிறகு தாங்க அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்களுடைய இடம், அவங்க என்ன வகுப்பை சார்ந்தவர்கள், என்ன இடம், இது எல்லாமே பார்த்து தாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஒரு மெரிட் லிஸ்ட்டை டிஎன்டிஆர்பி தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பணி வாய்ப்பை கொடுக்கறக்காங்க. ஸோ கூடுதலான காலி பணியிடங்களும் அந்த மெரிட் லிஸ்ட்டில் அடங்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கவலையே பட வேண்டாம், மெரிட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களில் ஒரு சிறிய ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பதவி உயர்வு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு பதவி உயர்வு வழங்கிய பின்னர் அவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே வழங்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழக மக்களே கவலையே பட வேண்டாம். ஸோ பதவி உயர்வு உங்களுக்கு அந்த ரேஷன் கடையில் வழங்கிய பிறகு புதிய பணி நியமனங்களை மேற்கொள்ள இருக்காங்க. ஸோ டிஎன்டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலை இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.